எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா உடல் ஆரோக்கியத்தோட எல்லாம் கிடைத்து முருகர்களால் நல்லா இருக்கணும்னு வடபழனி வள்ளல் முருகபெருமானை வேண்டிக்கிறேன். என் தாயும் தந்தைமான தெல்லை சிதம்பரம் நடராஜரும் வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா அனைத்து உணவு, உடை, கல்வி எல்லாமே நல்லபடியாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ காலையில் எனக்கு என்னோடய நண்பர் ஒருத்தர் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து பேசும்போது அப்போ சொன்னார், இதுவரைக்கும் தாவக்கிலேருந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து எந்த ஒரு அழைப்போ எதுவுமே வரல, அதனால தான் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாப்புல. அது தெரியல, எனக்கும் தெரியல. இருந்தாலும் நான் ஒரே ஒரு வாட்டை தமிழக வெற்றி கழகத்தோட விஜயன்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் ஏன் பாமகவில் அன்புமணி அண்ணனுக்கு நீங்கள் கேட்கலாமே, அந்த உதவி கேட்கலாமே. இந்த நேரத்தில் ஒரு பெரிய இது தானே. ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கும்போது அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே. கேட்டால் அன்றைக்கி அவர் செய்கிறாரு செய்யல, அது வரலாற்றோட சம்பவமாக போகிறோம். நீங்கள் கேட்குறதுனால தவறே கிடையாது. கண்டிப்பாக கேட்குறாங்க, கேட்டு உதவி செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல், இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு வாய்ப்பை போய் கேட்டால் கண்டிப்பாக உதவுறதுக்கு தயார் நிலையில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கான எந்த ஒரு அரசியலோட இக்கட்டான ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதாவது எந்த தொல்லைகளும் கொடுக்காத ஒரு கட்சி தான் பாமக. பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த தொகுதியில் கூட்டணினாலும் கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாமல் நன்றி விசுவாசோடு ஓட்டு போடுவாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க நிற்கும்போது அந்த கூட்டணி கட்சிக்காரங்க எல்லோரும் ஓட்டு போடவே மாட்டான். அவங்கள வீழ்த்து தான் நினைப்பான். இது ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கிற ஒரு விஷயம். அது எனக்கே தெரியும். நான் ஒன்றிய இளைஞர் அணி செயலாளராக இருக்கும்போது அரியலூர் மாவட்டத்தில் சிவசங்கரன் நிற்கும்போது சிவசங்கரனுக்காக நான் பாட்டாளி மக்கள் எங்கள் ஊர் வாரணாசிலேருந்து 35 ஓட்டு போட்டோம். அவர் டிஎம்கே அண்ணன். சரி, அவர் வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு அமைச்சராகணும்னு நாங்கள் அப்போ ஓட்டு போட்டோம். ஆனால் அதே டிஎம்கேட பரம்பரை டிஎம்கேல இருக்கிற யாருமே அவருக்கு ஓட்டு போட கிடையாது. ஆப்போசிட்டில் என்ன ஏடிஎம்கே பர்சனுக்கு தான் ஓட்டு போட்டாருங்க. எனக்கு அப்போயே பயங்கர ஷாக்கானுச்சு. ஏடா இப்படிலாம் ஒரு ஜாதி வரியோட இவ்வளோ ஒரு மோசமாக இருக்கிறாங்களே, கட்சியை விட்டுட்டு ஜாதி வரி தான் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. இது என்கிட்ட ஆதாரம் இருக்குது, எந்தெந்த ஊரில் எவ்வளோ ஓட்டு மாறி விழுந்தது அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு அரசியலை கைப்பற்றணுங்கிறத இப்போ எல்லாருமே அந்த மாதிரி கட்சி இதாகுது அப்படின்னு தான் மாறி தான் ஓட்டு போட்டாங்க. அதனால் அதே பாமக இன்றைக்கி ஏடிஎம்கேவோட கூட்டணி இருந்ததுன்னா ஏடிஎம்கே ஜெயிக்கணுங்கிறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் போராடுவான். ஆனால் பாட்டாளி மக்கள் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு ஏடிஎம்கேக்காரன் போராடலாம் மாட்டான். அந்த அளவுக்குலாம் ஓட்டுலாம் போட மாட்டான். ஏதோ ஒரு 10% 20% இருக்கிற ஒரு ஏதோ இருக்கிறவங்க தெரியாதவங்க சரி அவனுக்கு ஓட்டு போடுவாங்க, மாற்றி தான் ஓட்ட போடுவானுங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது விசுவாசமான ஒரு கட்சி துணையாக இருக்கும் அப்படின்னா இப்போ அவர் ஐயா கிட்டேருந்து பிரிஞ்சு வந்துட்டார், தனியாக நிற்கிறாரு. அவருக்கு அனுபவம் எல்லாமே அதிகம். அப்படி இருக்கும்போது அவரை அழைப்பு விடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்புன்னு நினைக்கிறேன். அவங்களோட எதிர்பார்ப்பை தாண்டி கண்டிப்பாக நீங்கள் ஒரு அழைப்பு விடுக்கிறதுல தவறே கிடையாது. கண்டிப்பாக விஜய் அண்ணா அவர்கள், ஏன்னா இதே கிட்டத்தட்ட வட தமிழ்நாட்டில் இந்த மக்கள் வன்னியர் சமூக மக்களோட ஓட்டு எத்தனை சதவீதம் உங்களுக்கு போலிங் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ போலிங் ஆகிருக்கு. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கல, அவங்கள பற்றி பேசலை, யார்கிட்டையுமே கேட்கல. ஆனால் அவ்வளோ பேரும் ஓட்டு போட்டிருக்காங்க, கேட்காமலே ஓட்டு போட்டிருக்காங்க. அரியலூர்லேயே இது நடந்திருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கும்போது யாரோ ஒரு சிலர் கூட இருக்கிறவங்க ஏதோ சொல்கிறது, அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அந்தமாரி ஆட்களை வேண்டாம். உங்களோட இது நாளைக்கு பல பிரச்சனைகள் இங்கே வரும், உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதற்கு ஒரு சப்போர்ட்டாக வேணும். அன்னைக்கு பண்டுட்டி ராமச்சந்திரனை பற்றி 1000 விமர்சனங்கள் வந்தாலும் அன்னைக்கு எம்ஜிஆருக்கு துணையாக நின்றது பண்டுட்டி ராமச்சந்திரன் தான். இதே விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும்போது விருத்தாசல ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பண்டுட்டி ராமச்சந்திரன் தான். அவர் இல்லைன்னா இன்றைக்கி அந்த இதே ஆகிருக்கும். இன்றைக்கி அதேமாரி பார்த்திங்கன்னா அவ்வளோ இடத்துல ஜெயித்தாங்க, எதிர்கட்சியாக போய் இருந்தாங்க.
அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கோட இருந்த ஒரு கட்சி. அதனால் கண்டிப்பாக ஒரு சத்திரியரோட பவர் வந்து கண்டிப்பாக வேணும். இது செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஐயாவுக்கும் தெரியும். மற்ற யாருக்கும் அவங்களுக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. திமுகவில் துரைமுருகன் தான் வலதுகரம். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு துரைமுருகனும் வீரபாண்டி ஆறுமுகம் தான் வலதுகரம். வீரபாண்டி ஆறுமுகத்தை பார்த்து பொன்முடிலாம் எப்படி பம்புவார்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணன் அண்ணன் அண்ணன்னு ஓடி வருவார். காரணம் என்ன? அவ்வளோ பவரு. அதனால் இன்றைக்கி துரைமுருகன் தோற்று போகலாம். அன்றைக்கி துரைமுருகனோட பழைய உருவெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு தில்லான ஆட்கள் வந்து இந்த சமுதாயத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே சரி, ஒரு சத்திரியர் பவர் அப்படின்னு ஒரு மனிதனுக்கு ஒரு சத்திரியர் பவர் வேணும். முருகபெருமானுக்கு வீரபாகு எப்படியோ அதே மாதிரி ஒரு சத்திரியர் பவர் வேண்டும். சிவபெருமானே உருவாக்கின ஒரு பவர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு சக்தி உங்களுக்கு வேணும். நிச்சயமாக ஒரு பெரும் ஆளுமை கொண்ட ஒருத்தரை கூட வச்சுங்க. ஏன்னா யாரெல்லாம் வச்சுங்க, உங்களுக்கு எந்த வகையில் உதவணும் அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் உதவிகள் செய்வேன் நிச்சயமாக. அதே போல் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைப்பு விடுங்கள், உதவி கேளுங்கள் என்று. நன்றி, வணக்கம்.